தெரியல. இதுக்கே நீ டென்ஷன் ஆகுற? பின்ன மாமா எவ்வளவு முக்கியமான வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கண்டுபிடிக்க முடியல வந்து சொல்றீங்க. இதான் மாமா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். மாப்ள, நீ மாமா மாமான்னு சொல்லும் போது கூட எனக்கு ஃபீலிங் இல்ல. ஆனா அந்த வேலையை செய்ய சொல்ற பாரு, அதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நானும் உங்களை போச்சுனேன், நீங்களா தானே போறேன். நீங்க என்னப்பா சத்தி, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல தாத்தா, காரமடையில ஒரு பொண்ணு பார்த்தேன். அது ரொம்ப அழகா இருந்துச்சா, எனக்கு லவ் ஆகி போச்சு. ஏங்க அத போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்குள்ள அதோட சித்தப்பா அதை ஏதோ கல்யாணத்துக்கு கூட்டு போயிட்டாரு. இவரை போய் அது எந்த கல்யாணம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னா கோட்டை விட்டு வந்து நிக்கிறாரு. கவலைய விடு. இந்த வட்டாரத்திலேயே பெரிய விசேஷம் சொக்கலிங்க வீட்டு கல்யாணம் தான். எல்லா பெரிய வீட்டு பொண்ணு கூட அங்க வருவாளுங்க. நீ அங்க போ, பார்ட்டியும் அங்க வரும், பாத்துக்க. பெருசு கல்யாணத்துக்கு எங்க 2 பேரையும் அனுப்பி க்ளோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன ஏன் கோட்டை அடிச்சுட்டு பேசுறியா? பரம்பரையா சேத்து மடக்காரனுக்கு நம்மளுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க அந்த கல்யாணத்துக்கு போனா மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்ல? என்னடா சேத்து மட கீத்து மடன்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் உங்க கட்சி இந்த சந்தன கட்ட சேத்து மட கல்யாணத்துக்கு போக சொல்லி நம்ம சத்தி வேலை தூண்டி விட்டு இருக்கான். அவர்களுக்கு நம்மளுக்கு வாய் தகராறுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வாய் தகராறு இல்லடா, வாய் தகராறு கை தகராறா மாறி கை தகராறு கத்தி தகராறு வரைக்கும் போயிருச்சு. அவங்க ஆளுங்க 10 பேர் நம்ம ஆளுங்க போட்டு தள்ளிட்டானுங்க. நம்மள போட்டல அவனுக்கு காத்துட்டு இருக்கானுங்க. கரெக்டா? இப்ப போறா நம்ம 2 பேரையும் போட்டுருவானுங்க. என் மகனை சேத்து மட கல்யாணத்துக்கு கூட்டு போன மச்சான்னு கூட பார்க்க மாட்டான், வெட்டிடுவேன். என் பேரன் அந்த கல்யாணத்துக்கு கூட்டு போகல, வெட்டி போடுவேன். என்னடா குடும்பம் இது? கூட்டிட்டு போனா அவன் வெட்டு வேங்குறான், கூட்டிட்டு போகலன்னா இவன் வெட்டு வேங்குறான். சுத்த பேட் ஃபேமிலியா இருக்க. மாம்ஸ் கல்யாணத்துக்கு போலாம். சத்தி என்னமா சொல்ற? மேரேஜுக்கு போலாம். சத்திவேல், இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன? அந்த ஊரை பத்தியும் ஊர்க்காரங்களை பத்தியும் கொப்ப இவ்வளவு நேரம் சொன்னான். அதுக்கப்புறம் நீ அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறியே, இது நியாயம் இல்லப்பா. அந்த பொண்ணை கோயிலையோ குளத்திலேயோ வச்சு பாத்துக்கலாம். லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சத்தி. மாம்ஸ் உங்களை வெட்டினாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கல்யாணத்துக்கு போறோம். என்னடா வீரமுத்து கௌரவம் சத்தி வேலா இந்த கொன்றைகாசி கல்யாணத்துக்கு வந்துதான் கேள்விப்பட்டேன். பாத்துக்குங்க உசாரு சொல்லிவிட்டா. ஆமா, பரம்பரையா அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வெட்டு குத்து தகராறு நடக்குது இல்லடா? எதுக்குடா இங்க வராங்க? எதுக்கு வருவாங்க? எப்பெல்லாம் தகராறு பண்ணி இந்த கல்யாணத்தை நீட்டு பண்ணலாம்? இந்த பாரு, இந்த கல்யாணத்துல நம்ம ஆளுங்களை தவிர சந்தேகப்பட முடியாது எவன் இருந்தாலும் சரி வெட்டி சாச்சு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சொல்லிவிட்டீங்கல்ல, உங்களுக்கு யாராவது சந்தேகமா இருந்தா என்கிட்ட சொல்லிவிடுங்க. அவன் சீவரேன்னு சொல்றானே, அது யார தெரியுமா? யாரு? நம்ம 2 பேரும் தான். இதான் லாஸ்ட் சான்ஸ்மா, ஓடி போயிடலாம். இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு அவன் காதலுக்காக உயிரை விடுறான். உன் காதலுக்காக நீ உயிர் விடுப்பா, கூட வந்த பாவத்துக்கு நான் ஏப்பா உயிர் விடணும்? நீங்க தானே ஏன் மண்ணுக்காக செத்தா மரியாதை இருக்கு, பொண்ணுக்காக செத்தா ரொம்ப கேவலம்பா. நான் பாத்துக்கிறேன். நீதான் வர்றவன் போறவன் எல்லாம் பாக்குறிய, ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறிய. என்ன மானா காணா, இன்னுமா உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கல? ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நான் என்ன சகல பண்றது? என் தங்கச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்? சரித்திரத்துல பேர் வாங்குற ஆளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. சரித்திரத்துக்கும் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னையா சம்பந்தம்? வீரபாண்டிய கட்டபொம்மை படத்தை போய் பாத்துட்டு வந்துட்டு இந்த காளை இறக்குற மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா. நானும் இந்த காளை இறக்குற மாப்பிளைய தேடுறதுக்குள்ள முதல் மரியாதை படத்தை பாத்துட்டு வந்துட்டு இந்த கல்லையும் சேர்த்து யாரு தூக்குறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டா. அப்படியா? இப்படியே 15 வருஷம் ஓடி போச்சு. காளை இறக்குறவன் கல்ல தூக்க மாட்டேங்கிறான், கல்ல தூக்குறவன் காளை இறக்க மாட்டேங்கிறான். நானும் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் இந்த காளையோடையும் கல்லோடையும் வந்து உட்கார்ந்துருவேன். இந்த காளை அடக்கிறதுக்கு ஒரு வீர வராமையா போயிடுவான். மரியா நத்திங் பட் மிண்டே. எங்க எங்கேயுமே காணோம். என்ன தெரியாத மாதிரி போறீங்க? அன்னைக்கு வலைப்பட்டி தோப்புக்குள்ள ஒரு டெரரிஸ்ட் வந்து உங்களை கவலை பண்ணா நான் தானே காப்பாத்தேன். ஒரு வாரத்தை சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கா? நான் பேசணும். ஐயோ ஏன் பேசணுமா? ஐயோ அக்கா நில்லுங்க நில்லுங்க. இந்த வலைப்பட்டி தோப்புக்குள்ள ஒரு கிளிமூக்கு டெரரிஸ்ட் உங்களை கத்தியால குத்த வந்துட்டான். அச்சச்சோ, அப்புறம் என்ன? நான் சும்மா ஷாட் அடிச்சு உங்களை காப்பாத்திட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. சும்மா ஷாட் எல்லாம் அடிச்சு காப்பாத்திருக்காரு, ஒரு வார்த்தை பேசேண்டி. என்ன பேசணும்?
ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை ஆசையா சொல்லு. ஒரு வார்த்தை தானே பேசணும். ம். அப்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஜம்போ, நீங்க பாட்டுக்கு ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணுமே. என்ன சொல்லணும்? அப்படி கேளுங்க. அதாவது நான் நீங்க ஐ ஐ யூ உங்களை என்ன மாப்ள யாரு மாப்ள என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் சொல்லுங்க. மாப்ள, என் லைஃப்ல ஒரு இளம் தென்றல் கிராஸ் ஆகிட்டு. அது ஆகட்டும், நான் இங்க முதல்ல மாப்ள, என்ன ஒரு பொண்ணு லவ் பண்றா. இந்த வயசுலயா? அட, எனக்கு என்ன 200 300 உன்னை விட 2 வயசு கூட. மாம்ஸ், சரி சரி, காதல்ல இதெல்லாம் சகஜமப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். ஐயோ, போயிடுச்சு போயிடுச்சு. அது போனா போகட்டும். இல்ல நீ மாம், வா. இல்ல என் மாம், சவுத் பாருங்க. இந்தியன் டயரா வந்து பாரு. சவுத் இந்தியன் டயரா, வா, வா. ஆ? எங்க உங்க டைனா? நான் இங்கதான் மாப்பிள மீட் பண்ணேன். எங்க? எங்க போனா? யார இந்த கர்மாந்தரத்தை இங்க வச்சிருக்கிறது? ஓகே. வாட் a பியூட்டி யங் கேர்ள். மாப்ள, இவதான் என் கனவு பண்ணி சீ கன்னி. மாப், டேய், இதுதான் இவங்க இருக்கிற கெட்ட பழக்கம். கூடவே ஒட்டிட்டு இருப்பான், திடீர்னு கிராஸ் ஆகி போயிடுவான். ஹாய், ஐ கம்யா. ஜம்போ, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீ ஒண்ணே என்கிட்ட பேச வேணாம். நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நீங்க கேட்கலன்னா பரவாயில்ல, இதோ அண்ணா கேட்பாரு. அண்ணா, இந்த வளையப்பட்டி தோப்புக்குள்ள ஒரு டெரரிஸ்ட் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. கேளுங்க, அந்த டெரரிஸ்ட் இவங்களை கத்தியால குத்த பார்த்தான். அட கேளுங்கண்ணா, நான் சுமர்செல் அடிச்சு இவங்களை போய் காப்பாத்தினா இவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லாம போயிட்டாங்க. ஏமா பேசி தொலையம்மா, கல்யாண வீட்டுல வந்து நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் முடியாது போல இருக்க. பேசு. யோ, என்ன சொல்லணுமோ சொல்லியா? அப்படி கேளு. அதாவது நான் ஐ யூ உன்னை மாப்ள, என்ன பாதியில் விட்டு வந்துட்ட? நானா இங்க ஏதோ ஜம்போ ஜம்போ எங்க ஜம்புறது? மான்ஸ், எனக்கே எப்போ ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்ல தைரியம் வருது, நீங்க நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. எனக்கு அப்பா ஒரு தடவை பொண்ணு கிடைக்குது. என் சவுத் இந்தியன் டைனா வந்து ஒரு தடவை பாட்டு வந்துரு. அப்புறம் என் லவ் அவளுக்கு நான் டெலிகாஸ்ட் பண்ணி அதெல்லாம் முடியாது என் ஜம்போ. இங்க பாரு, ஒன்னால என் காதல் வாழ்க்கை அழிஞ்சதுங்கிற கெட்ட பேருக்கு நீ ஆளாகாத. நிறுத்துறா, என்ன பிரச்சனை? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், இடையில லவகலவகன்னு முடிக்கிட்டு இருக்கியா? அது என்னது? ஒருத்தருக்கு இவ்வளவு அவ்வளவு தேவையா? மாம்ஸ், கேளுடா. ஏய், இனிமே எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சத்தியமா நான் சாப்பிட மாட்டேயா. சாப்பிட மாட்டேன்னு சோத்த எங்கடா எடுத்துட்டு போற? வச்சுட்டு போடா. மாம்ஸ், இப்ப நான் என்னதான் பண்ணும்? என் லவ் டெவலப் பண்ணும். சரி வாங்க வா. மாம்ஸ், வர வர உங்க லவ் தாங்க முடியல. சரி, என்னையே இங்க கூட்டு வரீங்க. இங்க பார், நீ கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் வரல. ஒரே ஒரு தடவை வந்து என் சவுத் இந்தியன் டயராவை பாட்டு வந்துருமாப்ல. ஆடா தூ சனிய, இது வேற. This my Diana. எங்க? ஐயோ, இப்ப மாம்ஸ், என்னது இது? இதெல்லாம் நான் அத்தையை ஏத்துக்க முடியாது. மாப்ள, அதை இதையும் பேசி லவ் கெடுத்துறாரு மாப்ள. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, லவ் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெயிட் பண்ணியா, நான் ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் டேய், வெயிட் வெயிட்யா. டேயா டேய் டேய். ஹாய் ஹாய். வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் குண்டலகேசி. யுவர் நேம் ப்ளீஸ்? மந்தாகினி. ஸ்வீட் நேம். 15 வருஷமா இந்த காலை அடக்கி கல்ல தூக்குறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வைராக்கியமா இருந்தேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஒரு பெரிய மாவீரனை சந்திச்சேன். ஐ லவ் யூ. ஐ 3 லவ் யூ. மாப்ள, யாரா நாய? மாப்ள, யாரா நீ? பொண்ணோட அண்ணன். மாப்பிள என் தங்கச்சி தேடிட்டு இருந்த அந்த மாவீரன் நீங்க தானே? நீங்க யாரு என்னன்னு விவரமா சொன்னா முறையா பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன பத்தி எங்க ஊர்ல வந்து கேட்டு பாடுறா. எந்த ஊரு? வெள்ளாங்கோயில். வெள்ளாங்கோயிலா? எந்த குடும்பம்? வீரமுத்து கவுண்டர் குடும்பம். வீரமுத்து குடும்பம். இருக்கா சட்டை பிடிக்கிற? கல்யாணத்தை நிறுத்த வந்த பங்காளி வீட்டு பசங்க நீங்க தானா? எஸ்டா. ஏய், நோடா. தேடி இருந்த பங்காளி வீட்டு பசங்க இங்க தான் இருக்காங்க. சீக்கிரம் வாங்கடா, கத்திகர பாறையில எடுத்து சீக்கிரம் வாங்க. மாப்ள, இவனுங்க உண்டு. நாம தான் பங்காளி வீட்டு பசங்க. இந்த பண்ணாடைங்களுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. ஏய், என்ன சிரிக்கிற?
ஏன் ஓடுற? ஐயோ, உங்ககிட்ட உண்டான கெட்ட பழக்கம் இதுதான் ஐயா. கரெக்டா லாக்கர்ல மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுங்க ஐயா. சரி, நான் சமாளிக்கிறேன். கையேடா. எதுக்குடா? ஏடா சொல்றேன். சொல்றா. டேய், சொல்றா. சொல்றேன்டா. சொல்றா. சொல்றேன்டா. சொல்றா. இப்போ புறா பார்க்கலாம். டேய், ஓடு. ஏய், மாப்ள, மாப்ள, மாப்ள. ஐயோ. தப்பிச்சிட்டோம். என்ன இருந்தாலும் உன் மனசுல இருக்கிற ஆசையை மறைக்க முடியல பாத்தியா? எனக்கு ஆபத்துன்னு காப்பாத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன வந்ததுல இருந்து ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. உனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஓகே. அதாவது ஏய் மாப்ள, ஏ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு எதுவும் சரியில்லை. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். ஐயோ, ஓடாதே. பாருங்க அப்பா. பாய் ஜம்போ, பாய். ஓ, ஹை பியூட்டி. ஓ, நோ நோ நோ. பாய். See you. அட வாங்க மாம்ஸ், வாங்க. மாப்ள, காலங்காத்தால 2 மணிக்கு அலாரம் வச்சு என்னை எழுப்பி விட்டு இந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிக்க வச்சு 12 கிலோமீட்டர் தரன்னு எடுத்துட்டு வர்றிய, இது உனக்கே நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. நேத்து என் ஜம்பு கிட்ட என் லவ் சொல்ல விடாம டிஸ்டர்ப் பண்ணீங்கல்ல, அதுக்குதான் இந்த பனிஷ்மெண்ட். என் ஜம்பு கிட்ட எப்படியாவது என் லவ் சொல்லணும். ஆனா ஒரே டென்ஷனா இருக்கு மாமா. நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன டென்ஷன்? அதான் எனக்கு டென்ஷனே. ஏய் தும்பலக்கடி தும்மா. ஆ ஜம்பலக்கடி பம்பா. ஏய், அங்க பாரு யார் நிக்கிறாங்கன்னு. நாயில யோ, பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நிக்கிறியே, வெக்கமா இல்ல? மாப்ள, ஏன் மாப்ள பயப்படுற? தைரியமா போய் உன் நம்ப சொல்லிடு மாப்ள. ஒரு ஒரு முக்கியமான விஷயம், அத இங்க இப்பவே உடனே சொல்லணும். இன்னைக்கு தாண்டா என் மாப்பிள சொன்னபடி நடக்கிறான். என்ன சொல்லு. தொப்பி நல்லா இருக்கா? இந்த கிணறு என்ன இவ்வளவு ஆழமா இருக்கு? இது மீனெல்லாம் இருக்கு, கடிக்குமே. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க என்ன சாப்பிடுறதே இல்லையா? வயிறெல்லாம் உள்ள போய் இவ்வளவு ஸ்லிம்மா இருக்கீங்க. நீங்க என்ன டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களா? இல்ல, நான் சொல்ல வந்தது வேற. மாப்பிள, அட என்ன மாப்பிள நீ? கிணத்துக்குள்ள மீன் இருக்கிற, தொப்பி நல்லா இருக்குங்கிற, மேட்டை விட்டுட்டு வேற ரூட்ல போயிட்டு இருக்கிற நீ. இல்ல மாம், சொல்லணும் தான் தோணுது. ஆனா உங்களை பார்த்த உடனே தொண்டையில வாத்து மாட்டிட்டு வெளியே வர மாட்டேங்குது. இந்த ஆம்பளைங்க இருக்கிற கெட்ட பழக்கமே இதையா. காதலிக்கும் போது காதலி நினைச்சிட்டு தலகாணி கடிக்கிறது, பஞ்ச திங்கிறது, நேர்ல பார்த்த உடனே பொடபொடபொடன்னு உளறிடுறது. ஐ ஹேட். இப்ப நான் என்னதான் பண்றது? அப்ப லுக்கியா வாட்? துணிஞ்சவனுக்கு சூரியன் சுண்ணாம்பு கல்லு மாதிரி. இத வேற மாதிரி இல்ல சொல்ல. அதெல்லாம் விவரமா கேடு. நீ மேட்டரை கண்டினியூ பண்ணு. யூ கண்டினியூ. என்னைய தேடுறீங்க? நான் இங்க இருக்கேன்.